பிரார்த்தனை அப்படிங்கிறது உன்னதமான ஒரு வேண்டுதல். வேண்டுதல் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பண்ணக்கூடிய ஒன்றுமே ஒரு பிரார்த்தனை தான் இல்லையா? இப்போ வாயை திறந்து நம்ம பேசுறதே ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தான் வாயை திறந்து பேசுகிறோம். சில சமயம் வாயை திறக்காமல் பேசாமல் இருக்கோன்னா ஒரு தேவை நமக்கு. சொன்னோன்னா நம்ம பேர் கெட்டு போயிடுமே, பேரை காப்பாற்றிக்கணும்னு ஒரு தேவை இருக்கிறதுனால வாயை மூடின்னு இருக்கோம். சில சமயம் காது கொடுத்து கேட்கறதும் ஒரு தேவை தான். சில சமயம் காது கொடுக்காம காரியத்தை விடுன்னு சொல்லுவார்கள் சில பேர். ஏன்னா சில விஷயம் மட்டும் காதில் போகும், சிலதெல்லாம் போகாது, போயிட்டா விடுவாங்க புத்திசாலி. அது எல்லாம் தேவை தேவை தேவை. இப்போ மூக்கை திறந்து மூச்சு உள்ளே போகிறதே ஒரு பிரார்த்தனை தானே பிராணனுக்கு. அப்படி வாழ்வே பிரார்த்தனை மயமாக தான் அந்த வாழ்ச்சம் பகவான் பக்கம் திருப்புறது தான் நாமத்வாருடைய ஒரு குறிக்கோளாக இருக்கு இல்லையா? அதனால இங்கே பிரார்த்தனை மயமான ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மயம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வடமொழி சொல். நம்ம தமிழில் பின்னொட்டுன்னு சொல்லுவோம் இல்லை, ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸுலாம் சொல்கிறோமே. பின்னொட்டுன்னா என்ன அர்த்தம்னா நிறைந்தன்னு அர்த்தம். பிரார்த்தனை நிறைந்த ஒரு வாழ்வு, அதை தான் பிரார்த்தனை மயமான ஒரு வாழ்வு. இது ரொம்ப தமிழாக்கம் கரெக்டாக பண்ணணும்னா உத்தமமான வேண்டுதல் நிறைந்த ஒரு வாழ்வு, இதுதான் நம்ம வாழ்வு. அதனால தான் ப்ரேயர்ஃபுல் லைஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னோம். ஃபுல்லுங்கிறதும் ஒரு சஃபிக்ஸ், பின்னொட்டு. இப்படி எப்படி வாழ முடியும்னா முதல்ல ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் நம்ம வாழ்க்கையில் அவன் நினச்சிருந்தான்னா ஒரு தேவையே இல்லாமல் பூர்ணமாக நம்மளை பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதுவுமே வெளில சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சாப்பாடே தேவையில்லை, பிராணனே தேவையில்லை, தீர்த்தமே தேவையில்லை, நிற்கிறதுக்கு நிலமே தேவை, இப்படியும் படைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் அவன் படைக்கலை. எப்படி படைச்சிருக்கான்னா நம்ம பிறரையோ பிற விஷயங்களையோ சார்ந்து தான் வாழணும்னே படைச்சிருக்கான். நம்ம தனியாக வாழவே முடியாது. ஒரு மீன் குட்டி போட்டுதுன்னா அந்த குட்டி மீன் எப்படியோ வளர்ந்து பெரிய மீனாகி எப்படியோ ஜீவிச்சிடும். ஆனால் மனித குழந்தை ஒன்று பிறந்து யாரும் பார்ப்பார் இல்லை அப்படின்னா அந்த குழந்தையால் ஜீவிக்க முடியாது. ஏன்னா மனித ஒரு பிறப்பையே எப்படி வச்சுருக்கான்னா பிறரை சார்ந்து இருக்கிற மாதிரி தானே ஒரு பிறப்பை வச்சுருக்கான். அதனால நமக்கு சுவாசிக்க காற்று இல்லைன்னா வாழ முடியாது, குடிக்க தண்ணீர் இல்லைன்னா வாழ முடியாது, நிலம் இல்லைன்னா சாப்பிட முடியாது. இப்படி எல்லாம் பிறரை சார்ந்து தான் வச்சுருக்கான். எதற்காக அப்படி வச்சிருக்கான்னா நீ பிறரை சார்ந்து வாழறங்கிறத புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னை சார்ந்து தான் நீ நிமிஷத்து நிமிஷம் வாழன்னு புரிஞ்சுட்டோன்னா நீ தான் ஞானி. இப்போ பிரார்த்தனையே நம்மளை எங்கே நோக்கி போகிறதுன்னா முதல் ஸ்டெப்பு பிரார்த்தனையில் என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு தேவையோ நமக்கு ஏதாவது ஒரு ஆசையோ இருந்தால் பகவான் கிட்ட முறையிடுறோம்ல, அது பிரார்த்தனையில் ஒரு ரொம்ப சின்ன அம்சம்தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் பிரார்த்தனைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது முதல் ஸ்டெப்பு, அது பண்ணி தான் ஆகணும். வேற யார்கிட்ட போவோம்? நிறைய பேர் சொல்லுவார்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பகவானை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு. அப்போ அவரை பார்த்து கேட்கணும், எனக்கு இது தேவை நீ தருவியா? இப்போ சும்மா இரு. அவரவர்களுக்கு கஷ்டம் வரும்போது தான் அந்தந்த கஷ்டத்தில் விடிவு வரணுன்ற அந்த உத்வேகம் அவரவருக்கு வரும். நம்ம மூணாவது மனுஷனாக நின்று அழகாக பேசலாம், அறிவுரையெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது இல்லையே விஷயம். நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது நமக்கு யார் இருக்கா ஆறுதலுக்கு, நமக்கு யார் இருக்கா துணைக்கும் பொழுது பகவான் அழறானா, நான் தான் இருந்துகிட்டே இருக்கேனே, என்னை மறந்துவிட்டியே இல்லையா? அதனால இந்த பிரார்த்தனை மயமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதை தனித்தனியாக ஏதோ சின்ன சின்ன விஷயமா பார்க்குறோம். அதையே மொத்தமாக இது அத்தனையுமே ராதாகிருஷ்ணராக இருக்கக்கூடிய பகவான் தான் நம்ம இத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டோம்னா ஒரு கூச்சம் இல்லாமல் என்ன இருந்தாலும் பகவான் கிட்ட முறையிடுறதுக்கான தைரியமும் பகவான் கிட்ட முறையிடுறதுக்கான உரிமையும் நமக்கு வந்துடும் இல்லையா? அதனால தான் பகவான் சொல்கிறான், பொதுவாக 4 விதமான மக்கள் என்னை பஜனை பண்ணுவா. அந்த 4 விதமான மக்கள் எதற்காக பஜனை பண்ணுறான்னா ஒரு பிரார்த்தனைக்காக தான் பஜனை பண்ணுறான். அந்த பிரார்த்தனையே 4 விதமாக இருக்கு. முதல் விதமான பிரார்த்தனை ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு ஒரு தேவை, அது பூர்த்தியாலன ஒரு கஷ்டம். உடல் சுகாதாரமாக இருக்கணுங்கிறது தேவை, அது ஆசை கிடையாது. ஆசை என்னது? சார் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். தேவை எனக்கு. நான் சரியாக கண்ணு தெரியணுங்கிறது தேவை, சரியாக மூச்சு விடணுங்கிறது தேவை, பசிக்கு சாப்பாடு வேணுங்கிறது தேவை, தாகத்துக்கு தீர்த்தம் வேணுங்கிறதுலாம் தேவை, ஆசை கிடையாது. அதெல்லாம் அந்த அடிப்படை தேவையே நமக்கு அடிப்படும் பொழுது அப்போ பகவானை நோக்கி அலறோம். இப்போ என்னால் இருக்க முடியலையே, நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறோம். அதைத்தான் பகவான் ஆர்த்தர்கள்னு குறிப்பிடுறான். ஆர்த்தர்கள்னா யாருன்னா கஷ்டப்படுபவர்கள்னு அர்த்தம். அப்படின்னா அடிப்படை தேவையே அவளுக்கு ஏதோ இல்லை, சரியா வரல, அவர்கள் பகவானை நோக்கி பஜனை பண்ணுறா, அது ஒரு பிரார்த்தனை. 2வது விதமான பிரார்த்தனை அடிப்படை தேவையெல்லாம் நிறைவேறியாச்சு, கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ரூபா 1000 ரூபா 1 லட்சம் ரூபாய் வந்தால் இன்னும் நல்லா சாப்பிட்லாமே, ருசியாக சாப்பிட்லாமே. இப்போது தேவைகள் பூர்த்தி ஆகிடுது, ஆசை வருது.
அப்படிப்பட்டவர்களும் பகவானை பஜனை பண்ணி இன்னும் கொஞ்சம் சுகமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். பகவான் உடனே அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது, தப்புன்னெலாம் சொல்லலை. அப்படி பண்ணுறவர்களும் ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள் தான். அவர்களை என்னன்னு சொல்கிறான்னா அர்த்தார்த்தின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவைகள் பூர்த்தியாச்சு, ஆசை இருக்குது, இன்னும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறார்கள். சில பேர் பிரார்த்தனை பண்ணுறார்கள், பகவான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறான் அந்த பிரார்த்தனை. மூன்றாவதாக ஒருத்தர் இருக்கார்கள், பகவானை நான் இன்னும் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணுமே. அவர்கள் எப்படி தெரியுமா யோசிப்பார்கள், நான் ஏதான ஒரு கஷ்டம்னா முறையிடுறேன், உடனே சரியாருது. எனக்கு ஏதான ஒரு ஆசைன்னா முறையிடுறேன், ஆசையை பூர்த்தி பண்ணிடுறார். இப்படி ஒருத்தர் இதெல்லாம் பண்ணுறாரே, அவரை நான் தெரிஞ்சிக்க வேண்டாமா? இதுக்கு யோசிப்போம் இல்லையா? கஷ்டம் போனால் தான் இந்த யோசனை வரும். பசி இருக்கிறவனுக்கு சோறு தான் பார்ப்பானே தவிர சோறு போடுறவன் யாருன்னு பார்க்க மாட்டான். சாப்பாடு சாப்பிட்டா போருன்னு இருக்கு. கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி கம்மியாக இருக்கிறவர்கள் ருச்சியாக ஒருத்தர் சாப்பாடு போடுறார், ருச்சியாக இருக்குது சார், போரும் சார், யார் போட்டால் எனக்கு என்னன்னு யோசிப்பார்கள். கொஞ்சம் முன்னேறவர்கள் பசிக்கு ஒருத்தர் சோறிடுறார், ருசிக்கு ஒருத்தர் உணவளிக்கிறார். அப்படிப்பட்டவர் யார்? அவருக்கு நான் நன்றியாக இருக்க வேண்டாமா? பகவானே, நீ யாருன்னு எனக்கு காட்டு. என்னுடைய சுவாசம் உள்ளே போகும்போது அதைத்தான் நீ உயிராக மாத்துற. நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நீ தான் சக்தியாக மாத்துற. என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நீ தான் திவ்யமாக மாத்துற. அப்படிப்பட்ட நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார்கள். அவர்களுக்கு ஜிக்ஞாசுன்னு பேர்.